யூடியூப் சேனல்ஸுக்கு எப்பயுமே அரசு நிகழ்ச்சி, முதல்வர் நிகழ்ச்சி, பிரதமர் நிகழ்ச்சியில் யூடியூப் சேனல்கெலாம் அலௌடு கிடையாது. விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் அனுமதிச்சா மட்டும் இவங்க அப்படியே உண்மையான செய்திகளை போட்ட மாதிரி ஒரு கேள்வி வரும். ஏன் நீங்கள் திமுக அதிமுக காலத்தில் ஸ்டாலினை பற்றியோ எடப்பாடியை பார்த்தோ உதயநிதியை பார்த்தோ அன்று நடந்த முறைகேடுகளை பற்றி ஒரு கேள்வி கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்கல. இதையும் நம்ம பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் திமுகவுடைய முன்னாள் தொழில்துறை அமைச்சரும் ஐடி தலைவருமான டிஆர்பி ராஜா மன்னார்குடி தொகுதி அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது உண்மைதான். ஆக்சுவலாக அது உண்மைதான். வர திட்டங்கள் எல்லாமே சென்ற திராவிட மாடல் ஆட்சியில நாங்க ரெடி பண்ணதுதான்ன்றது பிரஸுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காக நீங்க சிந்திச்சீங்களான்னு எனக்கு தெரியல. ஃபோர்டு கம்பெனி நல்லா தானே இருந்துச்சு. பல பேர் இந்த ஃபோர்டு காரை இங்கே வாங்கி தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்தமாக பல மாநிலங்களுக்கு ஃபோர்டு கம்பெனி அதாவது உற்பத்திகள் இங்க இருந்து தான் போச்சு. சென்னையிலிருந்து பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்த்தாங்க ஃபோர்டு கம்பெனியில. செங்கல்பட்டு பைபர்ஸ், திருச்சி பைபர்ஸ்ல இருக்கு. ஏன் போச்சு? இதை வெளிப்படையா திமுகவினர் சொல்லுங்க. சில நிறுவனங்கள் தற்போது ஆரம்பிச்ச நிறுவனங்களும் சேர்த்து ஃபேக்கான சில நிறுவனங்களும் ஆட் பண்ணிருக்கலாம். வாய்ப்பு இல்லம்மா. ஃபேக்குலாம் அப்படி இல்லை. அதுனா அவ்வளவு கேவலமான கவர்மெண்ட் அது 10,000 கோடியா 1000 கோடியா 150 கோடியா. ஆனால் அந்த கம்பெனி வருது இல்லை, மக்களுக்கு யூஸ் இல்லை. இதுதான் நம்ம பார்க்கணும்னு தவிர மற்றபடி இந்த சப்ப கட்டுறதுலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். இது RS பாரதி அவர்கள் சொல்றாரு, அதாவது ஓட்டு போட்ட எல்லாருமே நாசமா தான் போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாபம். நானும் பார்த்தேன். செத்து போவாங்க, சாபமே ஒரு இதெல்லாம் என்ன அருவருக்கத்தக்கமான பேசு. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வந்த நோயாளி அவன் சொந்தக்காரன் ஓட்டு போட்டு அவனுக்கெல்லாம் நல்ல சாவே வராது அப்படின்னு சொல்றேன். மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டையில் சாதிச்சிட்டாரு. இன்னைக்கு நான் சவால் விடுறேன். நானும் ஜாம்பவன் டிவியும் போறோம். சைதாப்பேட்டையை நான் சுத்தி காமிக்கிறேன். வாங்க, என்ன டெவலப்மெண்ட் நீங்க காமிங்க. சைதாப்பேட்டை தொகுதியில அவர் செஞ்சாத மாதிரி யாரும் செய்யவே இல்லை. கலைஞரே முதலமைச்சர் இருந்தார், பெருமையா சொல்றேன். அவர் கூட அங்க பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு வர முடியல. இது பேசுனாலதான் தோத்து போய் கிடக்குறீங்க. இந்த ஆணவ பேச்சு, இந்த அடாவடி பேச்சு, இந்த திமிரு பேச்சுனாலதான் இந்த குளத்தூர்ல அவரை உட்கார வச்சிருக்கீங்க வீட்டுல கம்முன்னு. கேவலப்படுத்துறாங்க ஸ்டாலின் அவர்களை. நீங்க மேயர் பிரியாவத்தில கேள்வி கேட்காதீங்க. அவங்களாம் சேகர் பாபு எந்திரினா எந்திரி உட்கார்ற ஆளு. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் இளம் பத்திரிகையாளர் யாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகம் பாத்தீங்கன்னா நேத்து 1 லட்சம் கோடிக்கு முதலீடு ஈர்த்திருந்தாங்க. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. ஏன்னா ஏன் அங்க செய்தியாளர்களை அனுமதிக்கல அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இல்லை, முதல்ல அந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல விஷயமான நிகழ்ச்சி, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. செய்தியாளர்களை அனுமதிக்காததுக்கு 2-3 காரணங்களை தாவேக்கா சொல்லுது. பட் ஆனால் செய்தியாளர்கள் இருப்பது தான் வெளிப்படைத்தன்மைங்கிறது காலமாக எல்லா நிகழ்ச்சியிலும் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. அதை தாவேக்கா புறக்கணிப்பதுங்கிறது அந்த நீங்கள் சொன்ன அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டுங்கிறது இங்கே கொஞ்சம் வீழ்ச்சி ஆகுதாங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ செய்தியாளர்களை அனுமதிப்பதனால் அங்கே என்ன சிக்கல் இருக்க போகுதுங்கிற ஒரு கேள்வி இல்லை. செய்தியாளர்களை அனுமதித்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரோல் மெட்டீரியல்களாக இந்த வீடியோ வெளியேறு இந்த மாதிரி ஒரு பார்வையில் பார்க்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதே போல் குறிப்பாக யூடியூப் சேனல்ஸுக்கு எப்பயுமே அரசு நிகழ்ச்சி, முதல்வர் நிகழ்ச்சி, பிரதமர் நிகழ்ச்சியில் யூடியூப் சேனல்கெலாம் அலௌடு கிடையாது. அக்கார்டேஷன் கார்டு, அரசு அடையாள அட்டை உள்ள பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் பல வருடங்களாகவே அதுதான் நடைமுறையில் இருக்குது. யூடியூப் சேனலுக்குலாம் யாருக்கும் அனுமதி தர மாட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில் யூடியூப்கள் நிறைய வந்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஏன் சேட்டலைட்டுக்கு மட்டும் நீங்கள் அனுமதிக்கலைங்கிறப்போ ஒரு கேள்வி வருது. அதை நீங்கள் அனுமதிச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அது தப்பு. ஏன்னா நீங்கள் வெளிப்படைத்தன்மைன்னு சொல்லினதுக்கப்புறம் அவங்க செய்திகளை கலெக்ட் பண்ணுறதுல என்ன சிக்கல் இருக்க போகுதுன்னு ஒன்று தெரியல. ஏன்னா உங்களை நெருங்க மாட்டாங்க முதல்வரை. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுப்பீங்க. அந்த ஸ்பேஸுக்குள்ளே தான் அடங்கி உள்ள உட்கார்ற மாதிரி தான் இருக்கும் பத்திரிகையாளர்கள். இல்லை நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டீங்க, ப்ரெஸ் மீட்டும் கொடுக்க மாட்டீங்க. அமைச்சர்களும் நீங்கள் சொன்னால் தான் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப தாராளமாக பத்திரிகையாளர்களே அனுமதித்திருக்கலாங்கிறது ஒரு பார்வை. ஆனால் இது ஒரு காரணம் வைத்து திமுகவோ அதிமுகவோ விமர்சனங்கள் வைக்கிது இல்லை, அது ஏற்புடையது இல்லைங்கிற. ஏன்னா இருங்க நான் முடிச்சிடறேன். ஏன்னா விஜய் அவர்களுடைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் அனுமதிச்சா மட்டும் இவங்க அப்படியே உண்மையான செய்திகளை போட்ட மாதிரி ஒரு கேள்வி வரும். ஏன் நீங்கள் திமுக அதிமுக காலத்தில் ஸ்டாலினை பற்றியோ எடப்பாடியை பார்த்தோ உதயநிதியை பார்த்தோ அன்று நடந்த முறைகேடுகளை பற்றி ஒரு கேள்வி கூட ஒரு பத்திரிகையாளர் கேட்கல. இதையும் நம்ம பார்க்கணும்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் இன்றைக்கி தாவேக்கா அரசு மேலே பத்திரிகையாளர்கள் விமர்சனம் வைக்கிறீங்கன்னா இவங்க இன்றைக்கி செஞ்சு தப்பு, மாற்று கருத்து கிடையாது. அப்போ நீங்கள் என்ன இதை பண்ணியிருப்பீங்களோ அது திமுக அதிமுகவுக்கு பண்ணீங்களாங்கிறத நான் கேட்குறேன்.
உங்களுக்கு புரியுதா? அதுக்கப்புறம் நீங்க இதை விமர்சனம் வச்சீங்கன்னா ஏற்புடையதாக இருக்கும். அப்ப நீங்க இங்க திமுக அதிமுக இருக்கும்போது, ஜெயலலிதா இருக்கும் போதுல நீங்க உங்களால கேள்விகளே கேட்க முடியாது. அப்படி இந்த சூழல்களும் பத்திரிகை துறையில இருக்குல்ல. அப்படி இருக்கும் போது இந்த அனுமதித்து நீங்க ஏதாவது பேட்டி எடுக்க போறீங்க அப்படின்னா அது ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து டிவிகே உடைய அந்த டிஐபிஆருக்குள்ள அந்த லைவ்ங்கிறது இப்போ லைவ் சோர்ஸ் எல்லாத்துக்குமே எளிதாக கொடுத்துறாங்க. இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பு அங்கே நடத்த போகிறோம், ஒரு நிகழ்ச்சியை கவர் பண்ணுறோம், இல்லை நாங்கள் லைவ் உங்களுக்கு கொடுக்குறோம், ஒரு சிரமத்திற்கு மத்தியில் கொடுக்குறாங்கங்கிற ஒரு பார்வையும் அவங்க தரப்புலேருந்து சொல்லப்படுறாங்க. எனிவே ஆனால் அனுமதிச்சிருக்கணும். ஒரு 5 பேராவது ஒரு 10 பேராவது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கெல்லாம் நீங்கள் அனுமதிச்சிருந்தா அது வரவேற்கிறதுங்க தான். ஆனால் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அந்த திமுக அதிமுகவுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. சார், இப்போ இதுல இன்னொரு முக்கிய கேள்வியும் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திட்டாங்க இல்லையா, அது அதிகாரப்பூர்வமான பட்டியல்கள் ஏன் வந்து வெளியிடல? ஏன்னா கடந்த ஆட்சி காலத்துல 70 வந்து அந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி செயல்பட்டு இருக்கு. இவங்க அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து புதுசா பண்ணது ரொம்பவே குறைவுதான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. இப்போ இந்த நேற்று நடந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து திமுகவுடைய முன்னாள் தொழில்துறை அமைச்சரும் ஐடி தலைவருமான டிஆர்பி ராஜா, மன்னார்குடி தொகுதி, அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது உண்மைதான், ஆக்சுவலாக அது உண்மைதான். ஏன்னா டிஎம்கே பீரியடில் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்த அந்த ஃபேக்டரிஸு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் இப்போ தாவேக்கா வந்து அண்டர்ஸ்டூட் அடிப்படையில் இதை கையகப்படுத்தியிருக்காங்க. இது திமுக ஆட்சி காலத்தில் ஏன் செயல்படுத்தலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதையே டிஆர்பி ராஜா பேசலைங்கிறதான் நான் வைக்கக்கூடிய கேள்வி. நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 67,000 கோடி வரைக்கும் இன்னைக்கு முதலீடுகள் இதில் செலுத்த போகிறாங்க, ஃபேக்டரிஸு, புதிய கம்பெனிகள். ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் 1 லட்சம் கோடிங்கிறாங்க. இதன் மூலமாக 1 லட்சம் கோடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் தாவேக்கா சொல்லுது, தவிர இதுதான் முழுமையான விருப்பம். அதே போல் நீங்கள் எந்தெந்த நிறுவனங்களுக்கு இந்த பட்டியல் உள்ளன்னு சொல்லிங்க, பட்டியல் வந்து அஃபீஷியலாக வெப்சைட்லேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சில மட்டும் ஊடகங்கள் வாயிலாக வந்துச்சு. அப்புறம் இந்த ஃபோக்ஸ்கானு, அப்புறம் இந்த ஃபோக்ஸ்கானுங்கிறது வந்து திமுக ஆட்சி காலத்தில் ஆந்திராவுக்கு மாற்றப்பட்ட கம்பெனி, ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இந்த பேட்டரி கம்பெனி ஒன்று, அதே போல் ராமநாதபுரத்தில் ஒரு கம்பெனி, கிட்டத்தட்ட வந்து அது 2,500 கோடி கிட்ட முதலீடு பேட்டரி கம்பெனி ராமநாதபுரத்துக்கிட்ட. இந்த மாதிரி பல கம்பெனிகள் சில செய்தி ஊடகங்களில் வந்திருக்கு. அஃபீஷியலாக இன்னும் வெளிப்படையாக வரலன்னு தான் நானும் நினைக்கிறேன். அதில் தான் இன்னொரு கேள்வியும் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, அதில் சில நிறுவனங்கள் வந்து தற்போது ஆரம்பிச்ச நிறுவனங்களும் சேர்த்து ஃபேக்கான சில நிறுவனங்களும் ஆட் பண்ணிருக்காங்க. வாய்ப்பு இல்லைம்மா, ஃபேக்குக்கெல்லாம் அப்படி இல்லை. அதுனா அவ்வளோ கேவலமான கவர்மெண்டா இது? அப்படி ஒரு தகவல் இருந்துச்சு. அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்ல அது ஏன் கொண்டு வராங்க அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனிக்கும் ஒரு எல்எல்பி இருக்கும். அந்த எல்எல்பியின் அடிப்படையில் பார்ட்னர்ஷிப்ஸு, ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கன்வே ஆவாங்க. இப்போ நம்ம ஒரு கம்பெனி வச்சுருக்கோன்னா எனக்கு கீழே டைரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 பேர் இருக்கலாம். இப்போ என் பேரில் வேறு ஊரில் இருக்கும். இந்த தமிழ்நாட்டில் ஒரு ப்ராஜெக்ட் வரப்போ அது தீபிகா பேரில் போடுறப்ப அப்புறம் 0 இன்வெஸ்ட்மெண்ட் தானே இருக்கும், புதிதாக தொடங்கக்கூடிய நிலைமையில தானே இருக்கும். அப்புறம் எப்படி அந்த இதில் காமிப்பாங்க, ஒப்பந்தத்தில் காமிக்க முடியும்? தீபிகாங்கிற பேரில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லை, எந்த ஃபேக்ட்ரியும் இருக்காது. ஆனால் டைரக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரி மட்டும் தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் டைரக்டராக இருப்பீங்க. அப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரப்ப, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஆஃபர் வரப்ப உங்கள் பேரில் நான் இந்த கம்பெனி போகலாம். பழைய இப்போ நானே அதில் இறங்கினேன்னா 2 சிக்கல் இருக்குது, புரியுதா? எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனி கொஞ்சம் எக்ஸ்பெக்டட் பேமெண்ட் கேட்பாங்க. இது அந்த கம்பெனி எடுக்கக்கூடிய முடிவு. அது 10,000 கோடியோ 1000 கோடியோ 150 கோடியோ, ஆனால் அந்த கம்பெனி வருது இல்லை, மக்களுக்கு யூஸில், இதுதான் நம்ம பார்க்கணுன்னு தவிர மற்றபடி இந்த சப்பை கட்டுறதுலாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். இது எப்படி கொண்டு போகிறாங்கன்னா பிம்பத்தை இதெல்லாம் சொல்லி நான் வட இந்திய ஊடகங்கள், தேசிய ஊடகங்களில் தாவேக்கா அரசு ஏமாந்துருச்சுங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. இவங்க தாவேக்காலாம் ஏமாத்திட்டாங்க, தாவேக்கா இப்படி ஏமாந்து போச்சு, கீர்த்தனை இப்படி ஏமாத்திட்டாங்க, விஜயவே கீர்த்தனை ஏமாத்திட்டாங்களே அப்படிங்கிற ஒரு பிம்பத்துக்குள்ளே கொண்டு போகிறாங்க. யார் இவங்க சொல்கிறாங்க? ஒரு மாற்றுத்திறனாளி ஒருத்தர் உலக கோப்பையை எடுத்துட்டு வந்து உதயநிதி ஸ்டாலின் சட்டசபையில் வாங்கிட்டு போனாரு. இதுதான் உலகமாக கேவலம், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்க ஆய்வு பண்ணல, உளவுத்துறையிட்ட கேட்கல, அதுக்கு கூடவே வந்து மினிஸ்டர் வந்தார், அந்த மாவட்டத்தோட மினிஸ்டர். அவ்வளோ ஒரு கேவலமான புத்தியை நீங்க பண்ணீங்க. அதே இங்க கட்டமைக்கிறாங்க, புரியுதா? அன்றைக்கு உதயநிதி உலக கோப்பை வாங்கி ஏமாந்து போனார், இன்னைக்கு விஜய் இதை ஏமாந்து போனார் மால கட்டமைக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். தாவேக்கா எங்கேயாவது நாங்கள் புதிதாக கொண்டு வந்ததுன்னு சொல்லி இந்த 1 லட்சம் கோடியில அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்களா? அதனுடைய செய்தி தொடர்பாளர்களே சொல்லிட்டாங்க. தாவேக்காவுடைய செய்தி தொடர்பாளர் விவாத நிகழ்ச்சியில பேசுறாங்க, இது திமுக காலத்தில் கொண்டு வரப்பட்டது, தடையாக இருந்தது, இந்த தடையை நாங்க உடைச்சிருக்கோங்கிறாங்க. அதையே நீங்க பேச மாட்டீங்க. இல்ல, இந்த ப்ராக்ரஸ் பண்ற கூடிய விஷயத்துக்கு எதுக்கு தாவேக்கா வந்து 1 லட்சம் கோடி நாங்க கொண்டு வந்துட்டோம்னு பெருமை பேச? 70 கோடிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி.
நீங்கள் 70ங்கிறது அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அதற்கு மேலே வரக்கூடிய செலவுகள், அதற்கு மேலே வரக்கூடிய உற்பத்திகளுக்கும் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டணும். அதை சேர்த்து தான் அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அமௌண்ட்டாக 1 lakh crores சொல்கிறாங்க. அது வரவேற்கிறது, அது நடக்கும். நீங்கள் இப்போது ஒரு 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 கான்ட்ராக்ட் கட்டுறீங்க, ஒரு பில்டிங் கட்டுறீங்க, அந்த பில்டிங்குள்ளே வந்து 100 கோடி ரூபா அலிகேட் பண்ணுறீங்க. மீதி போக செலவுகள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறீங்கம்மா, ஒரு 10 வீடு கொண்டு வர அப்பார்ட்மெண்ட் 100 கோடி ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே உங்களால் முடிக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ராஜெக்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். அதை பேஸ் பண்ணி அவங்க 1 லட்சம் கோடிங்கிறத அங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க 100 கோடிக்குள்ளே உங்களால் முடிக்க முடியலன்னா மீதி நீங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே எவ்வளோ பண்ணாலும் கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கொடுத்து தானே ஆகணும். கண்டிப்பா வருமானம் அதிகரிப்பு தானே செய்யும் கவர்மெண்ட்டுக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் தான் சொல்றாங்க. தாவேக்கா எங்கேயாவது இது நாங்கள் புதுசாக கொண்டு வந்தோம்னு சொல்லி அடிச்சு அதிகாரப்பூர்வமாக சொன்னாங்களான்னு நான் கேட்குறேன். சொல்லாத போது ஏன் பொய் கட்டமைப்பு கட்டுறீங்கன்னு நான் கேட்குறேன். தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க, ஆமாம் திமுக பிரிவிலிருந்து கொண்டு வரப்பட்டது தான், ஆனால் ஹோல்டாகி நின்னது, தடையாகி நின்னது. எதற்காக தடையாகி நின்னதுன்னு ஏன் திமுகவுடைய டிஆர்பி ராஜா சொல்லலை? திமுகவினர் ஏன் பேசலைங்கிறத நான் இப்ப கேள்வியா கேட்கிறேன். ஒட்டுமொத்தமாக நீங்க விஜய் அரசை கேவலப்படுத்துறது, விஜயின் மீது நீங்க பழி சுமை சுமத்துவது, அவர் மீது அவச்சொல்லை ஏற்படுத்தி அவரை ஒரு சித்தரிக்கக்கூடிய சூழலை நீங்க ஏற்படுத்துறீங்க. எப்படி உதயநிதி ஏமாந்தார்ல உலகக்கோப்பை மலை, அந்த மாதிரி இங்க இவரை ஏமாறணுங்கிற ஒரு சூழலுக்குள்ள கொண்டு வரீங்களான்னு தான் நான் கேட்கிறேன். அவர் டிஆர்பி ராஜா சொல்றாரு, ஏன் தடையா இருந்துச்சுன்னு டிஆர்பி ராஜா சொன்னாரா? ஃபோர்டு கம்பெனி ஏன் இங்க போச்சு? அதுக்கு பதில் சொல்லுங்க டிஆர்பி ராஜா. ஃபோர்டு கம்பெனி நல்லா தானே இருந்துச்சு. பல பேர் இந்த ஃபோர்டு காரை இங்க வாங்கி தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்தமாக பல மாநிலங்களுக்கு ஃபோர்டு கம்பெனி, அதாவது உற்பத்திகள் இங்க இருந்து தான் போச்சு. சென்னையிலிருந்து பல ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலை பார்த்தாங்க ஃபோர்டு கம்பெனியில. செங்கல்பட்டு பைபர்ஸ், திருச்சி பைபர்ஸ்ல இருக்கு. ஏன் போச்சு? இதை வெளிப்படையா திமுகவினர் சொல்ல சொல்லுங்க, தொழிற்சங்க அணிகளை சொல்ல சொல்லுங்க. உங்க ஆட்சி காலத்துல சாம்சங் ஊழியர்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி சம்பளம் பிரச்சனைன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடினாங்கல்ல, ஐபோன் ஊழியர்கள் போராடினாங்கல்ல. ஏன் போராடினாங்க? நீங்க சரியா பண்ணியிருந்தா ஏன் இந்த பிரச்சனை வரப்போகுது? ஏன் ஃபோர்டு கம்பெனி வெளியே போச்சு? அதுக்கு திமுகவுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க போதும். ஏன் ஃபோக்ஸ்கான் ஆந்திராவுக்கு போச்சு? இதுக்கு திமுகவுடைய பதில் சொல்ல சொல்லுங்க. நீங்க இருக்கக்கூடிய ஆட்சி காலத்துல பல நிறுவனங்களை ஆந்திராவுக்கு போச்சு. அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் குற்றம் வச்சுச்சு. அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு நான் கேட்கிறேன். வாயை திறக்காம கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. இப்ப விஜயின் மீது வந்து அவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. எதுக்கு காமெடி பண்றீங்க? அவரை என்ன காமெடி பண்றீங்க? உங்க அளவுக்கு காமெடியா? உலகக்கோப்பையே கொண்டு வந்து ஏமாந்து போனீங்களே, அது தலைமைச் செயலகத்துக்கு வந்து கூட்டு போய் வாங்கிட்டு போறீங்க ஒரு போட்டோ எடுத்துட்டு. கூட அமைச்சர் வேற, ஒரு செக்ரட்டரி சொல்ல மாட்டாரு. உண்மையிலுமே அந்த விலக்கு நடந்துச்சா? கிரிக்கெட் கவுன்சில் ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டீங்களா? எதுவுமே கூட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ இங்கே எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கும் ஃபண்ட் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஒரு ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றப்ப அந்த கம்பெனி 4-5 சூழல்களை யோசிச்சு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். அதுல என்ன புது கம்பெனி, பழைய கம்பெனி. இப்போ நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு ராயல் என்ஃபீல்டு கம்பெனி ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட் வரப்ப அந்த ராயல் என்ஃபீல்டு கம்பெனி உள்ள வரும்போது அரசு வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பல இருக்குமா இருக்காதா? நிறைய இருக்கும். அந்த கம்பெனி வந்து ஒரு விஷன்ல வருவாங்க. 1000 கோடி தாங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், இதுக்கு மேல இந்த திருச்சியில் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கற்பனையில் வருவாங்க. அப்போ நீங்கள் அந்த கம்பெனி வரப்போ கவர்மெண்ட் சில ரெக்கமெண்ட்ஸ் வைக்கும். நீங்கள் 1000 கோடி ரூபா பண்ணுறீங்க, இன்னும் கொஞ்சம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க, இன்னும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறப்ப அந்த 1000 கோடி 1500 கோடியாக மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுன்னா சப் டைரக்டர்ஸை, ஹோல்டர்ஸை கொண்டு வரும், ஷேர் ஹோல்டர்ஸை. அப்போ தான் தீபிகாவோ யாசரோ ஒரு ஆள் இன்வால்வ் ஆவாங்க. அவங்க டைரக்டர்ஸை தான் இருப்பாங்க. ஒரு இந்தியன் கார்பரேட் அஃபேர்ஸில் நீங்கள் ஒரு கம்பெனி தொடங்குறீங்கன்னா ஒரு 10 டைரக்டர் பெரும்பாலும் இருப்பாங்க. இப்போ அந்த டைரக்டர் ஒருத்தவங்க அந்த பேரில் தான் தொடங்க மாட்டாங்க, புது பேரில் அந்த டைரக்டர்ஸ் தொடங்கிக்கலாம். அதே ஜிஎஸ்டி, அதே டின்னு, அதே சின்னு எல்லா நம்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவரும் ஒரு டைரக்டர் தான். டைரக்டர் ஒட்டுமொத்தமாக அந்த கம்பெனிக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த கம்பெனி கீழே எத்தனை வேணால் நம்ம உருவாக்கிக்கலாம் டைரக்டர்ஸ். அப்போ அந்த அடிப்படையில் இங்கே 1000 கோடி ராயல் என்ஃபீல்டுங்கிறப்ப 1500 கோடி கேட்பாங்களா, பெரிய பேர் ராயல் என்ஃபீல்டு. அப்போ தீபிகான்னு ஒரு புது கம்பெனி வரப்ப அந்த 1000 கோடியை 800 கோடியாக அந்த கம்பெனி குறைக்கும். நாங்கள் இப்போ தாங்க புதுசாக வரோம், புது டைரக்டருங்க, ஆனால் ப்ராடக்ட் உங்களுது தான், ஆனால் புது டைரக்டர் தான் உள்ளே வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி வரும்போது அப்போ 800 கோடினா பரவாயில்லன்னு அரசு சொல்லும். புதுசாக வரீங்க, நீங்கள் பண்ணுங்க, அடுத்த ப்ராஜெக்ட் லெவல் வேற எங்கேயாவது சேஞ்ச் ஆகிறப்ப நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக செலுத்துங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் சில கம்பெனி வரும். அதில் தான் அந்த கம்பெனி சொல்கிற குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இதை வந்து கேவலப்படுத்தணும்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் கேவலப்படுத்துகிற சூழல். எப்பயுமே ஒரு நிறுவனம் எல்லா இடங்கள்லையுமே பங்குதாரர்களாக இருப்பாங்க, பார்ட்னராக இருப்பாங்க, ஷேர் ஹோல்டராக இருப்பாங்கன்னா அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு உணவகம், பிரபலமான உணவகம் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 10-20 கடைக்கு மேலே இருக்கும் சென்னையிலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறப்ப அவங்க பேரில் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க அந்த கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டராக ஒன் ஆஃப் த டைரக்டராக இருப்பாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃபு புது ஹோல்டராக போவாங்க.
இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இது ஒரு சப்ப கட்டுற விஷயம். இது ஒரு அரசியல்னு இவங்க எடுத்து பேசுறாங்க பாருங்க. கேவலமான ஸ்ட்ராட்டஜி. இதுதான் சொல்ல வரேன். எங்க போனாலும் அடி வாங்குது திமுக. அதுதான் சொல்ல வரேன். ஓகே சார். இப்போ இன்னொரு இந்த ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா RS பாரதி அவர்கள் வந்து சொல்றாரு, அதாவது ஓட்டு போட்ட எல்லாருமே வந்து நாசமா தான் போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாபம் என்ற வீடியோ நானும் பார்த்தேன். செத்து போவாங்க, சாபமே ஒரு ரெண்டு. இது எல்லாம் என்ன அருவருக்கத்தக்கமான பேசு. மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டையில சாதிச்சிட்டாரு. இன்னைக்கு நான் சவால் விடுறேன், நானும் ஜாம்பவான் டிவியும் போறோம், சைதாப்பேட்டையை நான் சுத்தி காமிக்கிறேன், வாங்க என்ன டெவலப்மெண்ட் நீங்க காமிங்க, எனக்கு என்ன டெவலப்மெண்ட் காமிங்க போட்டு. நீங்கள் தயவு செஞ்சு ஜாம்பவான் டிவி சைதாப்பேட்டை போய் சுற்றி பார்த்துட்டு மக்கள்கிட்ட போய் மைக்கை கொடுத்து கேளுங்க, சுப்பிரமணியன் 5 வருஷம் என்ன பண்ணாருன்னு மட்டும் கேளுங்க. இங்கே சிட்னி சைதாப்பேட்டை சிட்னி போல மாறிடுச்சுங்களா. அங்கே போனால் அமைச்சர் புஷ்யானந்த் வந்து ஆய்வுக்கு போகிறாரு, மக்கள் எல்லாம் ஒரே அழுவ, ஒன்றுமே செய்யலை சாருங்கிறாங்க. அந்த வீடியோ இன்னும் செய்திகளில் இருக்குது. ஒன்றுமே எப்படிமா இந்த இடத்துல வாழ்றீங்கன்னா அவ்வளோ தூர்வாரப்படாமல் அந்த கரையோர பகுதிகள்லாம் இருக்குது, குப்பைகளாக இருக்குது பல இடங்கள். சைதாப்பேட்டை போய் பார்த்தாரா இல்லையா RS பாரதி? இன்னும் ஆஸ்திரேலியாவில் இருக்க சிட்னின்னு நினச்சிக்கிட்டாரா? என்ன மாற்றிட்டார் சொல்லுங்க. அந்த ஒரு மருந்து அண்ணன் சைதாப்பேட்டை அவருடைய சொந்த பணத்துலேருந்து கட்டி கொடுத்தாரு அந்த மக்களுக்கு. சொந்த பணத்துலேருந்து கட்டி கொடுத்தீங்களா? சரி, கட்டி முடிச்சோன்னா அந்த மருத்துவமனையை போய் பார்த்தீங்களா? அதில் என்னென்ன பராமரிப்பு சூழல் இருந்துச்சு, என்ன குறைபாடுகள் இருந்துச்சு போய் கவனிச்சிங்களா? எதுவுமே எல்லாமே இவங்க காசில் கட்ட மாதிரி தமிழ்நாடே இவங்களுக்கு சொந்த மாதிரி ஏன் பேசுறீங்கன்னு நான் கேட்குறேன். என்ன கிழிக்க போறீங்க நீங்கள்? இப்போ தாவேக்கா மேலே குறை சொல்றீங்க, சரி தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்கிறீங்க, என்ன செய்வீங்க? கவிழ்த்து என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. அவங்க ஆட்சி அமைக்க என்ன பண்ண போறீங்க நீங்க? மக்கள் நலன் உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? இப்போ இதெல்லாம் பேசி உங்களுக்கு என்ன ஆக போகுது? இதுதான் பேசாதீங்கன்னு நம்ம சொல்றோம். இது பேசுனால தான் தோத்து போய் கிடக்குறீங்க. இந்த ஆணவ பேச்சு, இந்த அடாவடிய பேச்சு, இந்த திமிரு பேச்சுனால தான் இந்த குளத்தூர்ல அவரை உட்கார வச்சிருக்கீங்க வீட்டில் கம்முன்னு. கேவலப்படுத்துறாங்க ஸ்டாலின் அவர்களை. மதிப்புக்கு மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே திமுகவே அவ்வளவு கேவலப்படுத்துது, ஐடிவியும் கேவலப்படுத்துது, இந்த போல கேவலமான பேச்சாளர்களும் கேவலப்படுத்துறாங்க. இவரெல்லாம் நிர்வாகின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படி பேசுறீங்க? எப்படி நீங்க வெளிப்படையா சாபம் விடுறேங்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், தாவேக்கா வெற்றியை தீர்மானிப்பதற்கு நீங்க யாருன்னு நான் கேட்கிறேன். இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெறணும், திமுக தான் தோக்கணுங்கிறத தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தா? அப்ப மக்கள் யாரு? மக்களை மதிக்கவே மாட்டீங்களா? இதை நான் கேட்கக்கூடிய கேள்வி. RS பாரதிக்கு தாவேக்காவோட வெற்றியை பொறுத்துக்க முடியல, திமுக தான் வெற்றி பெற்றிருக்கணுங்கிற அந்த திமுறான அந்த தீர்மானம் உங்களுக்கு எப்படி வருது? தீர்மானிக்கக்கூடிய திறன் எப்படி உங்களுக்கு வருதுன்னு நான் கேட்கிறேன். இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்ல. இவிஎம்ல குறை இருக்குன்னு சொல்லிங்க. 21ல இருந்து 25 வரைக்கும் இவிஎம் மிஷின்ல குறைய இல்லையா? 24 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு இடம் கூட வெற்றி பெறலையாமா? வெற்றி பெற்றுச்சுல. அப்ப இவிஎம் குறைய இல்லையா? என்ன 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 அரசியல் பேசுறீங்க நீங்க கேட்கிறேன். கேவலமான அரசியல் பேசுறீங்க நீங்க. நீங்க பண்றது எல்லாம் 70 நாள் கூத்தா இருக்கு. அதை திருத்திக்கோங்க. ஒட்டு மொத்தமாக அந்த பேரு அவ பேரா போறது ஸ்டாலின் அவர்களுக்கு தான். அவர் வீட்டில் இருக்காரு, அவர் மேலதான் இதெல்லாம் கெட்ட பேரா போகுது. என்ன பேசுறீங்க நீங்க மேடையில் உட்காந்து? அதுக்கு எல்லாம் உட்காந்து சிரிக்கிறீங்க. வேற செத்து போங்கிறா, சாபம் விடுறேங்கிறா, எல்லாம் உட்காந்து சிரிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பேச்சு? அவர் மேல தாவேக்கா வழக்கு தொடரணும். உண்மையிலுமே சொல்றேன், ஒரு பொதுநல வழக்காவது இல்லை, யாராவது ஒரு ஆள் வீடியோ பார்க்குறவங்க தொடருங்க. இல்லை சிறைக்கு போட்டோம், 1 வருஷம் போயிட்டு உள்ள இருந்துட்டு வரட்டும். என்ன பேச்சு அதெல்லாம்? நீ மக்களை சாபம் விடுறன்னா அந்த மக்கள்னால தான் நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்து காரு, பங்களா, உங்களுக்கு ரெசார்ட், பல கோடி ரூபாய் சொத்து, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க. புரியுதா? வெளிப்படையான அரசியலே இன்றைக்கு ஆதவ அர்ஜுனன் பேசுறாரு. இன்னும் வெளிப்படையான அரசியலை அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா நீங்க சந்தி சிரிச்சிருவீங்க. உண்மையிலுமே சொல்றேன், வெளிப்படையான அரசியலை பத்திரிகையாளர்களும் பேசுவதில்லை. உண்மை அதுதான். ஊடகங்களும் பேசுறது இல்லை. இன்னைக்கு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களுக்கும் எவ்வளவு கோடி சொத்து இருக்கு? வெளிப்படையா நான் கேட்கிறேன், சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஒரு 20 வருஷம் எம்எல்ஏமா, ஒரு அந்த 20 வருஷத்துல ஒரு 5 வருஷம் அமைச்சர்மா, 20 வருஷத்துக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய் சம்பளம் போடுங்க மாசம், எவ்வளவு ஆச்சு? அவங்க வச்சிருக்கிறத விட குறைவாதான் வந்து இருக்கும். அவங்க அந்த சம்பளத்தை விட காரோட விலை அதிகமா இருக்கு. இப்ப இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்படி பரம்பரை சொத்து வந்துச்சுன்னா ஜிஎஸ்டி கட்டுறியா, சரியான வரி கட்டுறியா? பரம்பரை சொத்து உனக்கு எவ்வளவு இருந்துச்சு? இப்ப எவ்வளவு? நீ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு சொத்து இருக்கு? இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க தாங்குவீங்களா? அறிவாலயம் தாங்குமா நான் கேட்கிறேன். மக்களை ஏன் நீங்க கேவலமா பேசுறீங்க? மக்களை ஏன் இலக்காரமா பேசுறீங்க? இங்கதான் சிக்கல் இருக்குன்னு சொல்ற வரேன். நீங்க அடாவடியும் திமிருத்தனமான பேச்சை எப்போ விடுறீங்களோ அப்பதான் இது உருப்படும், திமுக உருப்படும். இல்லைன்னா நீங்க உருப்பட மாட்டீங்க. தாவேக்கா தவறே செஞ்சாலும் நீங்க இந்த மாதிரி பேச்சு பேசுறீங்களா, இது போய் மக்கள்கிட்ட சேராது. தாவேக்கா தவறு சேராதுங்கிற. இப்ப இங்க சூழல் இருக்கு, பிரச்சனை இருக்கு, மின்கட்டண பிரச்சனை ஓடுது, குடிநீர் பிரச்சனை இன்னும் ஓடுது, பல இடங்கள்ல காவிரி பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க இதெல்லாம் எடுத்து பேசுறீங்களா? இதெல்லாம் எடுத்து போய் மக்கள்கிட்ட கொடுக்குறீங்களா? அப்ப இந்த குறைகள் இருக்கும்போது நீங்க தாவேக்காவை பேசும்போது அதுதான் போய் முன்னாடி நிற்கும். தாவேக்காவோட குறை கண்ணில் மறைச்சிரும்.
ஐயோ ஆர்எஸ் பாரதி இப்படி பேசிட்டாரு, இதுதான் கொண்டு போவாங்க அவங்க. என்ன அரசியல் பண்றீங்க, கேவலமான அரசியல் பண்றீங்கன்னு சொல்றேன். ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களால வகுக்க முடியல. இது தப்புங்க, இதுதான் ஃபெயிலியருங்க. 70 நாளா நானும் எல்லா சேனலும் உட்காந்து பேசுறேன், நீங்களும் அதை பாக்குறீங்க, என்ன வந்து திட்டுறீங்க தனியா வந்து. அப்ப நான் என்ன சொல்ல, 70 நாளா எடுத்து போய் ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர். மக்களோட நீங்க போய் பழகுங்கன்னு சொல்ல வரேன். மக்கள்கிட்ட நீங்க இதுக்கு முன்னாடி பழகுன இது எதுவுமே செட் ஆகலன்னு சொல்றேன். அப்புறம் என்ன நீங்க அரசியல் பண்ணீங்க? நீங்க விஜயை கேவலமாகவோ தாவேகாவை கேவலமாக பேசுனீங்கன்னா அந்த அரசியல் திமுகவுக்கு எடுபடாது. இது உண்மை. அவங்க விஜய் கட்சியும் விஜய் அவர்களும் மக்களோட குடும்பத்தில் ஒருவராக கனெக்ட் ஆயிருக்காங்க. எமோஷனல் கனெக்ட். அந்த எமோஷனல் கனெக்டை நீங்க உடைக்கவே முடியாது. மக்களா வெறுத்து போட்டாதான் உண்டு. போ அப்படின்னு சொன்னா மட்டும்தான் தாவேகாவுக்கு தோல்வி. அது வரைக்கும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. சவாலே விடுறேன்னா, நீங்க எமோஷனல் கனெக்டை சீண்டிட்டே இருக்கீங்க. டெய்லி யாராவது திமுக இதை பேசிட்டு இருக்கீங்க. ஏன் பேசுறீங்க? இதுதான் நான் கேட்கிறேன். முதலீடுகளை பத்தி பேசுறீங்க. முதலீடுகளை பத்தி இது வரைக்கும் யாராவது பேசுனீங்களா? ஏவா வேலு சொல்றாரு, நான் வெளியே விட்டு வந்த உடனே லைவ்ல எல்லாத்தையும் எடுத்து கட் பண்ணி போட்டான். அது உங்களுக்கு பெருமையா மாற்றமா? அதை சொல்லுங்க. மாற்றமா தானே பாக்குறீங்க. ஏன்னா உங்க ஆட்சியில கூட லைவ் இல்லைல்ல. உங்களுக்கு புரியுதா? அப்ப தாவேக்கா இந்த அளவுக்கு பண்ணுது, ஏவா வேலு அதை உணர்கிறாருங்கிறப்ப நீங்க மேடையில உட்காந்து இந்த மாதிரி சில்மிசம் பேச்செல்லாம் பேசுனீங்க. என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்ன அரசியல்? மக்களை எடை போட நீங்க யாரு? நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க. லோக்கல் எலெக்ஷன்ல ஒரு மேயர் கூட ஜெயிச்சா, ஒரு மேயர் திமுக ஜெயிக்காது. எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். சார், மேயர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இன்னொரு விஷயமா என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த சொத்து வரி வந்து உயர்த்தி இருந்தாங்க. அப்புறம் மக்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சதுனால மறுபடியும் அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப மேயர் கிட்ட கேட்கும் பொழுது, சோ அந்த சொத்துக்கள் பத்தி விவரங்கள் எதுவுமே என்கிட்ட எல்லாம் வந்து ஆலோசனை அவங்களுக்குலாம் வந்து உண்மையிலுமே நாகரிக அரசியல் மேயர் பிரியாவுக்கு தெரியாதுமா. நீங்க மேயர் பிரியாவை பத்தில கேள்வி கேட்காதீங்க. அவங்களாம் சேகர் பாபு எந்திரி உட்கார்ற ஆளு. என்ன நாகரிக அரசியல்? உங்களுக்கு ஜெனியூனா ஒரு முதல்வர் பதவி எடுத்திருக்கும் போது அந்த முதல்வரை போய் பார்த்து சந்தித்து ஒரு வாழ்த்து சொல்லாத மேயர் எதற்கு இந்த மக்களுக்கு? நான் கேட்குறேன். நீ என்ன பண்ணீங்க இந்த 5 வருஷம் சொல்லுங்க. அவங்கள விட லிப்டிக் அதிகமாக போட்டு அந்த ஒரு ஊழியரை சஸ்பெண்ட் பண்ணீங்க. நடந்துச்சா இல்லையா? நான் பொய்யா சொல்றேன், நியூஸ்ல வந்தது தானே. துப்புரவு பணியாளர்கள் போராடுறப்போ பின்வழியாக ஓடுனீங்க. நடந்த உண்மை இதெல்லாம். என்ன நீங்க மக்கள் நலன் செஞ்சுட்டீங்க? மக்களை பிடிச்சி இது பண்ண மாதிரி சென்னை அப்படியே தலைகளாக மாற்றிட்டீங்க. சென்னை 2.0 சிங்கார சென்னை கொண்டு வந்தீங்க. 4000 கோடி முதலீடு. அதில் ஊழல்னு அறப்பொரு இயக்கம் சொன்னிச்சு. அந்த 4000 கோடி நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா? சென்னை 2.0 சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு காமிங்க. நீங்கள் தயவு செஞ்சு திமுகவுக்கு நான் சவால் விடுறேன். 4000 கோடி ஃபண்டு சென்னை 2.0 என்னென்ன 2.0 இங்கே பண்ணியிருக்கீங்க? நீங்கள் இன்னைக்கு தாவேகாவை பாட்டு கேட்குறீங்களா இந்த கம்பெனின்னு சொல்லிட்டு? சென்னை 2.0 நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்சியே முடிஞ்சிருச்சு. உங்களால் கொடுக்க முடியல, செலவு பண்ணி தான் கொடுக்க முடியல. காமிங்க. சென்னை 2.0 மேயர் பிரியாவை சொல்லுங்க. 2.0 இந்த தெரு அண்ணா நகரில், இந்த தெரு விருகம் பக்கத்தில், இந்த இடத்துல இது மாற்றிருக்கோம், இது சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இதுதான் சிங்கார சென்னை 2 சொல்லுங்க. நான் சொல்கிறேன், கேட்குறேன். இருந்தாலுமே இந்த விஷயத்துல ஆலோசனை பண்ணிருக்கலாம் அப்படின்ற கேள்வி பண்ண மாட்டாங்கம்மா. நீங்க வந்து ஒரு முதல்வரை மதிக்க மாட்டீங்க, நீங்க வந்து ஒரு அரசை மதிக்க மாட்டீங்கப்பா. உங்களை கூப்பிட்டு அவங்க இது பண்ணுவாங்களா? நீங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறீங்களோ அதுதான். மேயர் பெருசா, முதல்வர் பெருசா? முதல்வர். அப்ப நீங்க அந்த கால மரியாதை நீங்க கொடுத்தீங்களா நான் கேட்கறேன். இல்ல சார், எங்கேயுமே நீங்க கொடுக்க மாட்டீங்க. எம்எல்ஏ பல்லவி நீங்க அவமதிச்சிங்க. எல்லாத்தையும் அந்த அரசுக்கு எதிராக நீங்க பண்றீங்க. உங்களோட பீரியட் என்ன? உங்க ஆட்சி இல்லை இருக்கிற வரைக்கும் 4 வருஷம், இன்னும் 4 மாசமா 5 மாசமா தான். அதுக்குள்ள நீங்க வந்து இருந்து இந்த மக்கள் பணி செய்ய தானே வந்தீங்க. அது எந்த அரசு இருந்தா என்ன, பாஜகவே இருந்தா என்ன, இருந்து அவங்க கூட இருந்து வேலை செஞ்சுட்டு போறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு? திரும்பி நீங்க கவுன்சிலர் நிக்க மாட்டீங்களா? திரும்பி எம்எல்ஏ நிக்கவே மாட்டீங்களா? அவ்வளவுதான் முடிஞ்சு அவங்க வாழ்க்கை. அரசியல் வாழ்க்கையை முடிச்சிட்டீங்களா? மக்கள் பணி தானே செய்ய வந்தீங்க. அந்த மக்களோட ஒன்று சேர்ந்து நீங்க வேலை செய்யறதுல உங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு நான் கேட்கிறேன். அந்த முதல்வர்கிட்ட போய் கோரிக்கை வச்சு, சரி சொத்து வரி வந்துச்சு இல்ல, இப்ப நீங்க முதல்வர்கிட்ட போய் முறையிடலாம்ல. என்னை அழைக்காமல் தாவேகாவுடைய அதிகாரிகளும் தாவேகாவின் அரசும் இந்த மாதிரி செஞ்சிருச்சுன்னு ஒரு மேயருக்கு அதிகாரம் இருக்கு முதல்வர் சந்திக்க. நீ முதல்வர் சந்திச்சு முறையிட்டு இருக்கலாம்ல. என்னை மதிக்கலைன்னு சொல்லியிருக்கலாம்ல. எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு போறது எப்படி நியாயமா இருக்கு? நான் என்ன சொல்றேன், சரி தாவேகா உங்கள்ட்ட சொல்லாம போச்சு, பத்திரிகையாளர் கேட்கிறாங்கல்ல, தாவேகா அரசு இப்படி முறைகேடுகள் பண்ணிருச்சு, தாவேகா அரசு இப்படி தவறுதலாக பண்ணிருச்சு, தாவேகா மக்கள் நலன்ல அக்கறை செலுத்தல, இப்படி நான் தைரியமா பேசுற மாதிரி மைக்கு முன்னாடி நீங்க தைரியமா நீங்க பேசிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் ஓடுறீங்க? செய்தியாளர் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே. எங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு போற பதில் என்ன பதில்? துணை மேயர் சொல்லிட்டாருன்னா போதுமா? நீ உங்க மேல தாவேகா அரசு மேல தவறு இருக்கு, அதிகாரிகள் மேல தவறு இருக்கு, ஒரு மேயருக்கு கொடுக்கான மரியாதை கொடுக்கல அப்படின்னா நீங்க முதல்வரை போய் சந்திச்சு அந்த துறையை சந்திச்சு அந்த அதிகாரியை சந்திங்க, மந்திரியை சந்திச்சுங்க, இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லுங்க. 4 மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு, இன்னும் அது வரைக்கும் போய் சொல்லுங்க. நீ அது வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்த அரசு தான், மக்கள் நலன் சார்ந்த மேயர் தான் நீங்க. மேயர் மக்கள் நல்லது பண்ணணும். அது நீங்க எந்த அரசு இருந்தா என்ன உங்களுக்கு என்ன கேடு? நீங்க போய் பண்ண வேண்டியது தானே.
அப்போ நீங்க பண்றது அரசியல்மா, தாவேக்கா பண்றது அரசியல் இல்லை. உங்களுக்கு புரியுதா? எது எப்படி ஒத்துக்க முடியும் நான் கேட்குறேன். இப்போ நீங்க எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கீங்க, எல்லாமே இந்த டிஜிட்டல் உலகத்துல எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. அது தயவு செஞ்சு மாத்திக்கோங்க தான் நான் சொல்ல வரேன். திமுகவுக்கு எங்க போனாலும் நீங்க அடி வாங்குறீங்க தாவேக்காட்ட, இது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நீங்க அவங்களுக்கு தப்பான ஸ்ட்ராட்டஜி, வழிமுறைகள் எல்லாமே வழி நடத்துறது எல்லாமே தவறான வழி நடத்துறாங்க. அதுதான் ஃபெயிலியருங்கிற. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. நன்றி தீபிகா. நன்றி தீபிகா.